Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.7க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோட அதோட கண்டினியூஷன், தட் இஸ் எக்ஸசைஸ் 2.7ல் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 2.7 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரைட் இன் தி போலார் ஃபார்ம் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 4 சப்டிவிஷன். ஸோ அதை நம்ம வந்து போலார் ஃபார்மில் எழுதணும். போலார் ஃபார்ம்னா என்ன? இன் டர்ம்ஸ் ஆஃப் r and θல எழுதணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2 plus i 2 root 3 அப்படின்னு இருக்கு. let 2 plus 2 i root 3 i 2 root 3 equal to r into cos theta plus i sin theta இப்படி எழுதணும். then what is r and what is theta அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். therefore r is nothing but modulus of that complex number, அவ்வளோதானே. so which is root of real part square plus imaginary part square. so real part வந்து 2, so 2 square plus imaginary வந்து 2 root 3 the whole square. so 2 square is 4 plus 2 root 3 square. so 2 square பண்ணிங்கன்னா 4, root 3 square பண்ணா 3. so 4 into 3 12. so 4 plus 12 அப்படின்னு வரும், which is root of 16. so answer is 4. so r ஓட answer வந்து நம்மளுக்கு 4. alpha is equal to tan inverse of modulus y by x, which is tan inverse of modulus y ஓட வேல்யூ என்ன? 2 root 3 divided by x வந்து நம்மளுக்கு 2. so 2 2 cancel ஆச்சுன்னா tan inverse of root 3 வரும். then root 3 எப்போ வரும் நமக்கு? tanல 60 degree, right? so which is pi by 3. therefore alpha is equal to pi by 3. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். அதே மாதிரி 2 plus i 2 root 3 எங்கே லை ஆகும்? லைஸ் இன் தி ஃபஸ்ட் குவாட்ரண்ட், கரெக்டாக? ஏன்னா போத் ஆர் பாசிட்டிவ். ஸோ லைஸ் இன் தி ஃபஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்னா என்ன பண்ணுவீங்க? தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஆல்ரெடி முன்னாடியே பேசியிருக்கோம், ரைட்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, செகண்ட் குவாட்ரண்ட்னா பை மைனஸ் ஆல்ஃபா, தேர்ட் குவாட்ரண்ட்னா ஆல்ஃபா மைனஸ் 5, ஃபோர்த் குவாட்ரண்ட்னா மைனஸ் ஆல்ஃபா, ரைட்? ஸோ இது எப்படி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் புரியுதா? ஸோ ஏன்னா இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 2 into root 3ன்னு போடுறப்ப இட் லைஸ் இன் பிட்வீன் 2 and 3ல இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல இங்கே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் விச் லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ரெண்டுமே பாசிட்டிவ், அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ விச் லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ தீட்டாவும் ஆல்ஃபாவும் சேம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு pi by 3. ஸோ அது அங்கே போட்டிங்கன்னா தட் 4 2 plus i 2 root 3 equal to r ஓட வேல்யூ 4. ஸோ 4 into cos of pi by 3 plus i sin pi by 3. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? இன் ஜென்ரல், இது ஒரு பர்டிகுலர் கேஸ். அப்போ இன் ஜென்ரல் எழுதுகிறப்போ ஒரு 2k பையை கூட ஆட் பண்ணிக்கணும். தட் 4 யுவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 4 into cos of 2k pi plus pi by 3 plus i sin of 2k pi plus pi by 3. This k belongs to an integer. Therefore, depending upon the value of k, so இந்த k value நம்ம மாற்ற we get the various alternate polar forms, அவ்வளோதான். so forms for that respective complex number. okay, so that's all for first subdivision. second subdivision 3 minus i root 3. so அப்போ நான் என்ன பண்ணணும்? again same procedure தான். so 3 minus i root 3 r into cos theta plus i sin theta ன்னு எழுதலாம். so what is your r? under the root of real part square plus imaginary part square. so under the root of 3 square plus imaginary வந்து minus of root 3. okay, so minus root 3 square. so 3 square பண்ணிங்கன்னா it is 9 plus root 3 square பண்ணா it becomes 3. so 9 plus 3 is 12. so root of 4 into 3. so 4 square root எடுத்தீங்கன்னா 2. so 2 root 3. that is the answer. then what is alpha? alpha is equal to tan inverse of modulus y by x. so tan inverse of modulus y value வந்து root 3 divided by x value 3. so denominatorல இருக்க 3 என்ன பண்ணலாம்? root 3 into root 3 எழுதலாம். ஒரு root 3 gets cancelled. so tan inverse of 1 by root 3 வந்துரும். அப்போ இந்த மைனஸ் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா they are in modulus. okay, so அப்போ மாடுலஸில் இருக்கப்ப நெகட்டிவ் என்ன ஆயிரும்? பாசிட்டிவாக மாறிடும். so that will get positive of 1 by root 3. okay, so tan inverse of 1 by root 3 எப்போ வரும்? pi by 6, that is 30 டிகிரியில் வரும். therefore alpha is equal to pi by 6. since this number 2 minus i root 3 ரியல் பார்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது, இமேஜினரி நெகட்டிவாக இருக்குது. அப்போ லைஸ் இந்தி எங்கே? செகண்ட் குவாட்ரண்ட்டில். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் என்னவாக இருக்கும்? ஸோ இதுதான் செகண்ட் குவாட்ரண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்ஸை பற்றி பேசணும். ஸோ ரியல் பார்ட் வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ் ரியல் ஆஃப் இசட், இந்த இடத்துல ரியல் ஆஃப் இசட் வந்து நெகட்டிவ். இங்கே வந்து ரியல் ஆஃப் இசட் பாசிட்டிவ், இங்கே வந்து நெகட்டிவ். ஓகே, இமேஜினரி, சாரி. ஸோ அப்போ விச் லைஸ் இன் தி ஃபோர்த் குவாட்ரண்ட், சாரி. ஸோ ஃபோர்த், ஏன்னா வந்து நம்மளுக்கு எங்கே இருக்கும் இந்த பாயிண்ட்டு? ஸோ 2 + 2, மைனஸ் ஆஃப் i root 3. ஓகே, ஸோ இமேஜினரி பார்ட் வந்து நம்மளுக்கு மைனஸு, ரியல் பார்ட் வந்து ப்ளஸ்.
okay, sorry, it is 3 minus I root 3, right? So question இருக்கிறது 3 minus I root 3 lies in the fourth quadrant, correct? எப்படி? So ஏன்னா நம்மளோட axis எப்படி இருக்கும்? real and imaginary, இது real of z, இது imaginary of z, real of z இது minus, இது வந்து minus imaginary of z, okay? So நமக்கு தேவை 3, so real axisல 3, imaginary axisல root 3, root 3ங்கிறது என்ன? minus of 1.32 minusல இருக்கிறதுனால, so அப்போ minus of 1.732ங்கிறது which lies in between 1 and 2, so அப்போ இந்த இடத்துல இருக்குமா that point, so this is that point 3 minus I root 3, so அப்போ இது எங்க லை ஆகுது? fourth quadrantல, அப்போ fourth quadrantனா நம்ம theta என்னது? minus of alpha, which is minus of pi by 6, sorry இது fourth quadrant, second ன்னு எழுதிட்டேன், so அப்போ theta equal to minus of pi by 6, okay, therefore theta minus of pi by 6, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 3 minus I root 3 2 root 3, that is your radius, cos of minus pi by 6 plus I sin of minus pi by 6, அடுத்து இது கூட நான் என்ன பண்ணலாம்? ஒரு 2k pi ஆட் பண்ணலாம், so 2 root 3 cos of 2k pi minus I root 3 plus minus pi by 6 plus I sin of 2k pi minus pi by 6 comma k belongs to an integer, so again same தான், depending upon the value of k we get the various alternate polar forms. இதை ஃபிக்ஸ்டா எல்லா கொஸ்டின்லையும் லாஸ்ட்டாக இந்த 2k pi எழுதுன ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எழுதிக்கோங்க, ஓகே? ஸோ இங்கே minus pi by 6 plus pi by 6 வாட் எவர் இட் மே பி, அதுக்கு முன்னாடி ஒரு 2k pi மட்டும் போடணும், அவ்வளோதான். ஸோ தட் இஸ் தி ஃபைனல் ஆன்சர், ஓகே? தென் தேர்ட் சப்டிவிஷன் minus 2 minus I root I2, ஸோ அப்போ minus 2 minus I into 2 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? r into cos theta plus I sin theta, therefore your r is nothing but under the root of real part square plus imaginary part square, so real வந்து minus 2, imaginary minus 2, so அப்போ minus 2 square minus 2 square, so 4 plus 4 வரும், which is root of 8, root of 8 என்ன பண்ணலாம்? 2 root 2, எப்படி? because root of 8 நம்ம என்ன பண்ணலாம்? 4 into 2 ன்னு எழுதலாம், 4க்கு square root எடுத்தீங்கன்னா it becomes 2, so 2 into root 2 வந்துரும், that is the final answer for this radius. Alpha is nothing but tan inverse of modulus y by x, so tan inverse of modulus minus 2 by minus 2, minus minus gets cancelled, 2 by 2 1 ஆயிரும், so tan inverse of 1, tan எப்போ ஒன்று வரும்? pi by 4ல, therefore alpha is equal to pi by 4, since minus 2 minus I root 2 ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு, lies in the தேர்ட் குவாட்ரண்ட், கரெக்டாக தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் என்ன இருக்கும்? ரெண்டுமே வந்து நமக்கு நெகட்டிவ், ஸோ இங்கே இருக்கும், ஸோ இந்த இடத்துல -2 இருக்கும், இந்த இடத்துல -2 இமேஜினரியில் இருக்கும், ஸோ இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணுற இந்த பாயிண்ட், ஸோ ரேண்டமாக வரைகிறேன் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்றதுக்காக, ஓகே? ஸோ அப்போ இந்த இடத்துல வரும் which lies in the தேர்ட் குவாட்ரண்ட், அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? alpha minus pi, கரெக்டாக pi minus alpha செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்னா alpha minus pi, ஸோ alpha வேல்யூ வந்து pi by 4 minus pi, கிராஸ் பண்ணிங்கன்னா minus 3 pi by 4, ஸோ minus 2 minus I root 2 can be written as 2 root 3 cos of minus 3 pi by 4 plus I sin of minus 3 pi by 4, that's it for this one. இப்போ ஜென்ரலி எழுதுறப்ப என்ன பண்ணோம்? ஒரு 2k pi ஆட் பண்ணோம், therefore final answer is 2 root 2 cos of 2k pi minus 3 pi by 2 plus I sin of 2k pi minus 3 pi by 4, so that is the your final answer where k belongs to an integer, and finally இதை எழுதிடணும். ஸோ எல்லா கொஸ்டின்லேயும் இதை காமனாக எழுதியிருப்போம், இந்த லாஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பு எல்லா கொஸ்டினுக்கும் காமன், ஓகே? ஸோ டிபெண்டிங் அப்பான் தி வேல்யூ ஆஃப் k we get various alternate polar forms of this question, okay? So that's all for the third subdivision. Fourth subdivision, z equal to 1 minus I divided by cos pi by 3 plus I sin pi by 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட வேல்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மில் x + iy ஃபார்மில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ நியூமரேட்டர் அப்படியே இருக்கும் 1 minus I, டினாமினேட்டர் cos pi by 3 நமக்கு என்ன? cos 60 வந்து 1/2, sin 60 வந்து √3/2, ஸோ அப்போ I into √3/2, ஸோ 2 காமனாக எடுத்து அந்த 2 மேலே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? இட் பிகம்ஸ் 2 into I minus 1 divided by 1 plus I root 3, ஓகே? ஸோ எப்படின்னு புரியுதா? இங்கேருந்து டினாமினேட்டரில் 2 காமனாக வந்துடும், 1 plus I root 3 அப்படின்னு வரும். ஸோ அப்புறம் மேலே வந்து 1 minus I இருக்குது, இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத மேலே கொண்டு போனீங்கன்னா 2 into அப்படின்னு வந்துடும், ஓகே? ஸோ அப்போ 2 into 1 minus I minus 1, ஓகே ரைட்? ஸோ கொஸ்டின்லேயே நமக்கு I minus 1 தான் இருக்குது, ஸோ இப்படி தான் வரும் அந்த 2 into, ஓகே? ஸோ கொஸ்டினில் I minus 1 இருக்குது, ஸோ இங்கே I இங்கே 1, ஸோ இங்கே I வந்து இங்கே 1, ஓகே? ஸோ கொஸ்டினில் அப்படி தான் இருக்குது I minus 1, ஸோ இந்த இடத்துல தான் நான் மாற்றி எழுதிருக்கேன். ஸோ 2 into I minus 1 divided by this, ஸோ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2I minus 2 divided by 1 plus I root 3ன்னு வரும். நெக்ஸ்ட் டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அப்போ என்ன பண்ணணும்? கான்ஜுகேட் இன்ட்டு ஐயோட சைன் சேஞ்ச் பண்ணணும், 1 minus I root 3 by 1 minus I root 3, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டர் a plus b into a minus b, ஸோ a square minus b square, நியூமரேட்டர் என்ன ஆகும்? ஸோ 2I into 1, ஸோ 2I into this minus 2 root 3 I square,
then minus 2 into 1 minus 2, minus into minus become plus 2i root 3 அப்படின்னு வந்துரும். Okay, so next என்ன ஆகும், இதோட வேல்யூ plus 2i root 3 because I square is minus 1, so plus 2i root 3 வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு அகெயின் ப்ளஸ் 2i root 3 தான், ரெண்டையும் கேன்சல் பண்ணுறக்கூடாது, இதை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது, பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோ ப்ளஸ்ஸு, திஸ் இஸ் ஆல்சோ ப்ளஸ்ஸு, அப்போ 4 டைம்ஸ்னு வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஸோ அப்போ என்னென்ன இருக்குது அதுவுமே இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட் மட்டும், ஏன்னா இங்கே ஐயே இல்லாமல் போயிடும். ஓகே, ஸோ பிகாஸ் இந்த ஐ ஸ்கொயரோட வேல்யூ minus 1, ஸோ அப்போ இது என்ன ஆகும், 3 into root 3 ப்ளஸ் 2 root 3ன்னு வந்துடும். இது வந்து 2i root 3. ஓகே, இது இமேஜினரி பார்ட், இது ரியல் பார்ட். அப்போ ரியல் பார்ட் என்னென்ன இருக்குது, ப்ளஸ் 2 root 3, இங்கே minus 2. இமேஜினரி பார்ட்டு இங்கே ஒரு 2 இருக்குது அண்ட் இங்கே ஒரு 2 root 3 இருக்குது. ஸோ அப்போ அது ரெண்டையும் நான் காமனாக எடுத்துக்கிறேன். டினாமினேட்டர் 1 ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணால் root 3 ஸ்கொயர் பண்ணால் 3, I ஸ்கொயர் இஸ் minus 1, minus of minus 3 becomes plus 3, so 1 plus 3 is 4. ஓகே, இங்கே வந்து 2 root 3 அண்ட் இது ரெண்டுலேருந்து ஐயை காமனாக எடுத்திங்கன்னா இந்த இடத்துல 2, இங்கே வந்து ப்ளஸ் 2 root 3, அவ்வளோதான். ஸோ அப்போ ஃபைனலி நமக்கு என்ன வருது இதிலேருந்து, ஸோ இதிலேருந்து ஒரு 2 காமனாக எடுக்கிறேன். ஸோ தட் root 3 minus 1 divided by 4 ப்ளஸ் ஐ இன்ட்டு இதிலேருந்து 2 காமனாக எடுத்திங்கன்னா 1 plus root 3 divided by 4. So 2 cancel பண்ணிங்கன்னா finally your result is root 3 minus 1 by 2 plus I into 1 plus root 3 by 2. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நான் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் எழுதணும். Z equal to r cos theta plus I sin theta. ஏன்னா இதை நம்ம x plus iy ஃபார்மில் எழுதியாச்சு. இதை வச்சு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். அப்போ r cos theta equal to root 3 by 2. ஏன்னா ரியல் பார்ட் மட்டும் எடுத்து ஈக்குவேட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் யுவர் ரியல் பார்ட் ஹியர் அண்ட் இங்கே ரியல் பார்ட் வந்து r cos theta. இங்கே இமேஜினரி பார்ட் இது, இங்கே இமேஜினரி பார்ட் வந்து r into sin theta because r is common for both, right? ஸோ இப்படி கூட போட்டுக்கோங்க ப்ராக்கெட்டில், because r is common for both, அப்போ r into sin theta equal to this அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நமக்கு ஐடென்டிட்டி இல்லை, நான் இப்படி போடல, டேரெக்டாக வந்து ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் போட்டாலே வில் கெட் தி சேம் ஆன்சர். பட் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஏன்னா a minus b whole square a plus b whole squareனு போகும். அப்படிங்கிறதுக்காக we are doing this. ஓகே, ஸோ நமக்கு ஐடென்டிட்டி ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ r square cos square theta plus r square sin square theta equal to root 3 minus 1 the whole square by 2 root 3 plus 1 by 2 the whole square இப்படி வரும். தென் இதுலேருந்து r ஸ்கொயரை காமனாக எடுத்திங்கன்னா r square into 1 வந்துருமா, இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a square minus 2ab plus b square divided by 4 plus இதை ஸ்கொயர் பண்ணால் a square plus 2ab plus b square divided by 4. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், 3 minus 2 root 3 plus 1, ஸோ 3 plus 2 root 3 divided by 4. ஓகே, ஸோ டினாமினேட்டர் 4 காமன், நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனலி 2 root 3 minus 2 root 3 கேன்சல் ஆயிரும். ஸோ அதுதான் இந்த ஸ்டெப்பில் எழுதியிருப்போம். ஸோ அப்போ ஃபைனலி வில் கெட் என்ன, 8 by 4 which is nothing but 2. ஸோ r square into cos square theta plus sin square theta equal to 2. ஸோ cos square plus sin square 1ன்னு தெரியும். ஸோ அப்போ r square is 2, ஸோ r is equal to root of 2. plus or minus 2 வரும், பட் ரேடியஸ்ன்றப்ப நெகட்டிவ் எடுக்கக்கூடாது, இட் இஸ் plus 2. இல்லை நான் இப்படியே டேரெக்டாகவே போடுறனாலும் ரூட் ஆஃப் this square by this square அப்படின்னு the whole square அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் தனித்தனியாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் you will get the same answer only. ஓகே, ஸோ அதே 2 root 2 மட்டும்தான் வரும். தென் alpha is equal to tan inverse of modulus y by x. ஸோ tan inverse of y value is root 3 plus 1 by 2. இது வந்து root 3 minus 1 by 2. then 2 gets cancelled. so root 3 plus 1 divided by root 3 minus 1 tan inverse of அப்படின்னு வந்துடும். ஸோ இதை நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம். அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் இருந்து ஒரு root 3 வெளியில் எடுக்கிறேன், டினாமினேட்டர்லேயே root 3 வெளியில் எடுக்கிறோம். அப்போ இங்கே root 3 போயிடுச்சுன்னா 1, இங்கே root 3னா 1 by root 3 அப்படின்னு வந்துடும். டினாமினேட்டரில் root 3 எடுத்திங்கன்னா 1 minus 1 by root 3. ஸோ tan inverse of அப்படின்னு வந்துடும். ஸோ that tan inverse of 1 plus 1 by root 3 divided by 1 minus 1 by root 3. ஸோ அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது, tan inverse of a plus b divided by 1 minus ab, because 1 into root 3ன்னு எழுதலாம். ஸோ 1 minus ab ஃபார்மில் இருக்குது. அதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா tan inverse of a plus tan inverse of b, right? because a placeல 1, b placeல 1 by 3, இங்கே 1 into 1 by 3 இருக்க மாதிரி தான் மீனிங். ஓகே, ஸோ அப்போ a placeல 1, b placeல 1 by root 3 போடுங்க. ஸோ that tan inverse of 1 plus tan inverse of 1 by root 3. ஸோ tan inverse of 1 is pi by 4 plus pi by 6. ஸோ LCM எடுங்க, 6 pi plus 4 pi divided by 24ன்னு வரும். ஸோ that 10 pi by 24. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 pi by 12. that is the value for this alpha. alpha is equal to 5 pi by 12. next நமக்கு என்ன தெரியும், arg of z equal to 2k pi plus 5 pi by 12. இதை நம்ம ஃபைனலி ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இது வந்து ரெண்டுமே எங்கே இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான், ஏன்னா both are positive quantity. ஸோ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ரெண்டுமே எங்கே, ஸோ இந்த வேல்யூ
போத் ஆர் பாசிட்டிவ். ஸோ அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். ஆல்ஃபாவும் டீட்டாவும் நமக்கு சேம். ஸோ அதனால தான் டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா 2k பை ப்ளஸ் அதை எழுதிட்டேன். ஸோ போலார் ஃபார்ம் இசட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா இம்ப்ளைஸ் திஸ் இஸ் யுவர் இசட் இஸ் ஈக்குவல் டு √2 இன்ட்டு காஸ் ஆஃப் 2k பை ப்ளஸ் 5π/12 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 2k பை ப்ளஸ் 5π/12 வேர் k பிலாங்ஸ் டு யுவர் இன்டிஜர். சேம் தான் முன்னாடி எழுதுன மாதிரி காஸ் ஆஃப் 5π/12 ப்ளஸ் சைன் ஆஃப் 5π/12னு எழுதியிருப்போம். லாஸ்ட்டாக 2k பை ஆட் பண்ணுவோம்ல அது. ஸோ இந்த ஏன் டேரெக்டாக எழுதியிருக்குன்னு புரியுதா? ஏன்னா டீட்டாவும் ஆல்ஃபாவும் சேம் பிகாஸ் இட்ஸ் லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, அதனால நம்ம டேரெக்டாக டீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் தி ஆன்சர். தர்ஃபோர் டிபெண்டிங் அப்பான் தி வேல்யூ ஆஃப் கே வி கெட் வேரியஸ் ஆல்டர்னேட் போலார் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத ஃபைனலாக நம்ம கன்க்ளூட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் சப்டிவிஷன் 4 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 1 ஆல்சோ. இதோட வந்து நான் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட் ஃபஸ்ட் கொஸ்டின் மட்டும் அதில் இருக்க எல்லா சப்டிவிஷன்ஸும் போட்டிருக்கோம். ஓகே, அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் கொஸ்டின்லாம் ஸ்டில் ஒரு 6 கொஸ்டின் 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.